அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர்ஸ் கீ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம தமிழ் எக்ஸாம்ஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் எக்ஸாம் நடந்திருக்கு. இது எந்த டிஸ்ட்ரிக்டான ஆன்சர்ஸ் கீ அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்கு. மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் ஸ்டார்டிங்கில் சேமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு மாதிரியாக கொடுத்துட்ருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய கீ ஆன்சர்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கோ ஆர் அசைன்மெண்ட் இந்த மாதிரியான எழுதுறதுக்கோ நீங்கள் உங்களுக்கு யூஸ் ஆகலாம். இந்த ஆஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர் அப்படியே தூக்கி போட்டுறாதீங்க. ஏன்னா நமக்கு ஆஃப் இயர்லி எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஒரு மாடல் பப்ளிக் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அதனால் நமக்கு அடுத்தடுத்து ரிவிஷன் எக்ஸாம்ஸ்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் ரிவிஷன் எக்ஸாம் கண்டிப்பாக நமக்கு ஜனவரி ஃபஸ்ட் வீக்கில் எதிர்பார்க்கலாம். ஸ்கூல் ரீஓப்பனிங் ஆன பிறகு அதில் ஃபஸ்ட்டு ரிவிஷன் எக்ஸாம்ஸ் எதிர்பார்க்கலாம். அதனால் இந்த ஆஃப் இயர்லி எக்ஸாம்ஸோட கொஸ்டின் பேப்பர் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சிங்க. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்டில் நடக்கிறதுனால ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் இது எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சிங்க. அதை ரிவிஷன் எக்ஸாமுக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணி வச்சிங்க. அதனால் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் பத்திரமா வச்சிங்க. நீங்கள் அதில் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸுக்கு எல்லாமே உங்களுக்கு ஆன்சர்ஸ் தெரியுதா அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சிங்க. எந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே ஆன்சர்ஸ் தெரியாமல் இருக்கோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுட்டு அதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிங்க. இதில் எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி எழுதணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் இது எல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. அடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு எக்ஸாம்ஸ் முடிஞ்சோடனே நம்ம ஆன்சர்ஸ்க்கு இதெல்லாமே அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கு கீ ஆன்சர்ஸ் இதெல்லாமே வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்டாக இருந்து உங்களுக்கு வேறு கொஸ்டின் பேப்பராக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டிஸ்ட்ரிக்டான கீ ஆன்சர்ஸ் கிடச்சோன்னே நம்ம அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப் அண்ட் சேனல்லேருந்து ஜாயின் பண்ணாமல் ஜாயின் பண்ணுறங்க. நம்ம ஆன்சர்ஸ்க்கு இதெல்லாமே அதில் ஷேர் பண்ணுறோம். அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கு கீ ஆன்சர்ஸ் வேணும்னாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதற்கு முன்னாடி அப்டேட் பண்ண கீ ஆன்சர்ஸ் எல்லாமே ஹாஃப் இயர்லி ஆன்சர்ஸ் கீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் 23, 24 அதில் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.